இங்கிலீஷ் பைபிள் என்ன பைபிள் வச்சுக்கிறீங்கம்மா நீங்களாம்? கிங் சோஷியல் NIV வாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ ஜீசஸ். ரஷ்மல் கேராஸ் சந்திரா 1 வசனத்தை வாசிங்க. கர்த்தர் யாக்கோபுக்கு இறங்கி பின்னும் இஸ்ரவேலை தெரிந்து கொண்டு அவர்களை அவர்கள் தேசத்திலே தாவரிக்க பண்ணுவார். அந்நியரும் அவர்களோடு சேர்க்கையாகி யாக்கோபின் வம்சத்தோட கூடிக்கொள்வார்கள். போதும். இதுல எதனா வார்த்தை கிடைக்குதா? வாசித்தவர்கள் ஏதாவது புரியுதா? இதுக்கு என்ன விஷயங்கள் தெரியுதா? இதுக்குள்ள என்ன விஷய சத்தியங்கள் உங்களுக்கு வெளிப்படுகிறதா? யாக்கோபை தெரிந்து கொண்டு, போதும், வேதத்தை கீழே வச்சுட்டு கவனிங்க. யாக்கோபை தெரிந்து கொண்டு இஸ்ரவேலை தெரிந்து கொண்டு மீண்டும் என்ன பண்ணுவார்? அவருக்குன்னு அவரை தாவரிக்க பண்ணுவார் என்று சொல்லப்படுது. அவர் என்ன பண்ணுவார்? அவர் தேசத்துல. இப்ப என்ன ஆச்சுன்னா, இது எப்போ நடந்த சம்பவம்னா, இவர்கள் அடிமைத்தனத்துக்கு போயிட்டு சிறைப்பட்டு போய் திரும்பி வருகிறார்கள். திரும்பி வந்த உடனே இப்ப மீண்டுமா வராங்க. நீங்க ரொம்ப வருஷம் போயிட்டு மீண்டுமா வரீங்க. உங்க தேசத்துக்கு வரும்போது உங்களுக்கு இடம் இருக்கும், உங்களுக்கு ஒரு வீடு பழசா இருக்கும், உங்களுக்குடைய ஒரு இடங்கள் இருக்கும். அந்த இடங்கள் எல்லாம் அந்நியர் வசமாய் விடப்பட்டு தான் போயிருக்கும். ஏன்னா நம்ம போன உடனே கேப்டிவிட்டின்றதுன்னா, நம்ம சிறைப்பிடிச்சு போன உடனே நம் உடைமைகளையும் நம்முடைய சொத்துக்களை எல்லாம் அவன் கொள்ளையிட்டுருவான். எதுவுமே நமக்கு கிடைக்காது. ஆனா மீண்டும் வரும்போது மெருமையா தான் புதுசா மீண்டுமா ஒரு விஷயத்தை செய்வோம். ஆண்டவர் அப்படி பண்ணலையா? அவர் வரும்போது மீண்டுமா அவருக்கு அவர்களுடைய இடத்தை கொடுத்தார். அவருடைய சுதந்திரம் கொடுத்து அவர்களை அந்தந்த ஸ்தானத்தில் அவருடைய குடியமர்த்த பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்க. தாவரிக்க பண்ணுகிறாருன்னா அதை இங்கிலீஷ் போல தான் நான் படிக்கிறேன், கேளுங்க. The Lord will have compassion on Jacob. Once again, மீண்டுமாய் He will choose Israel and will settle them in their own land. Come on. அவர்களை சொந்த இடத்திலே இந்த வார்த்தையின்படி செட்டில் பண்ணுகிறார் என்று சொல்லி அர்த்தம். ரவாஷியாந்தரம் இப்போ புரிகிறதா? டிரான்ஸ்லேஷனுடைய மகிமை. அவர்கள் சொந்த இடத்துல செட்டில் பண்றாங்க. இதுல ஓன் லேண்ட். 7ஆம் மாசத்துல சொல்றேன், இந்த வார்த்தை அப்படியே நான் பேசுறேன். சொந்த இடத்துல நீங்க செட்டில் ஆவீங்க. உங்களுக்கு சொந்த லேண்ட், உங்களுக்கு சொந்த வீடு, உங்களுக்கு நல்ல தோட்டங்கள், நல்ல நிலங்கள், நல்ல உடைமைகள், நல்ல ஆசீர்வாதங்கள், நல்ல ஜனங்கள், நல்ல சூழ்நிலைகள் கர்த்தர் எல்லாவற்றையும் தந்துங்களே செட்டில் பண்ணுவார். எஸ், ஐ ஸ்பீக் debt free life. நான் இயேசுவின் நாமத்திலே இந்த 7ஆம் மாசத்தை பார்த்து பேசுகிறேன். இனி கடன் காலம் உன் வாசலில் நிற்பதில்லை. இனி பலவீனம் உன்னை தாக்குவதில்லை. இனி சோர்வு உன்னை தடுத்து நிறுத்துவது கிடையாது. இனி எந்த மனுஷனும் உனக்கு எதிராக நிற்க முடியாது. because God is going to settle. உன்னை செட்டில் பண்றார். செட்டில் பண்றார். அதான் சொன்னேன், டோட்டல் செட்டில்மென்ட். டோட்டலா செட்டில்மென்ட் எத்தனை பேருக்கு விரும்புறீங்க இந்த வார்த்தை? எஸ், சபத் பந்தில கர்த்தர் பேசுற ஒரு வார்த்தை அதுதான். I will choose Israel and I will settle them in their own land. ஆமென். அவன் லேண்ட்ல அவன் இருக்கும்போது அந்நியர்கள் எல்லாம் அவங்கள சேர்ந்து கொள்வாங்க. ஆமென். ஆமா, அநேகர் சேர்ந்து கொள்வாங்க. கோதப்பட்டவரும் வல்லவனகரவரும் உலகமே வரும். நான் சொல்றேன், அந்நியர்கள் சேர்ந்து கொள்வார்கள். காரணம் என்னன்னா, அவர்களை வச்சிருக்கிற இடத்துல அவர் வச்சார்னா வர ஜனங்க வரும். இதுதான் நல்லா புரிஞ்சுங்க. நம்ம நிக்கிற இடத்துல நம்ம நின்னோம்னா நம்ம தேடி வர ஜனம் நம்ம தேடி வரோம். நம்ம ஸ்தானத்தில் நம்ம நிக்கிறோம். ஏன்னா விட்டு போறது உண்மைதான், நில்லுங்க. விட்டு போனது உண்மைதான், நில்லுங்க. உங்க ஸ்தானம் என்னன்றதை கண்டுபிடிங்க. உங்க கெரியர் என்னன்றதை கண்டுபிடிங்க. கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதம் என்னன்னு கண்டுபிடிங்க. அதுல நில்லுங்க. பாருங்க, வருங்கெல்லாம் வருவாங்க. யோசிப்பு ஒரு ஸ்தானத்துல நிக்க வைக்கிறவர்களும் அப்படிதான் இருந்துச்சு. ஆண்டவர் கொண்டுபடி எகிப்தில் அவனை செட்டில் பண்றார். செட்டில் பண்ண உடனே ராஜ வஸ்திரம் கொடுக்கப்பட்டுச்சு, வல்லமை கொடுக்கப்பட்டுச்சு. இந்த வார்த்தை அப்படியே இருக்க பாருங்க. இந்த வார்த்தை 3 அதுல வரும். 1 வல்லமை, வல்லமை என்றால் அதிகாரம் கொடுக்கப்பட்டுச்சு. ஆச்சா. 2வது வஸ்திரம் மாற்றப்பட்டுச்சு. ஆமா, அலங்கார வஸ்திரமாய் மாறினது. இப்ப பாருங்க, அந்நியர்கள் எல்லாம் அவங்ககிட்ட செட்டில் ஆகிறாங்க. அவன் சொந்த ஜனங்களும் செட்டில் ஆகிறாங்க. அன்னைக்கு அவன் குருவில கண்டவெல்லாம் இப்ப செட்டில் ஆக வரான். இவன் அவனை செட்டில் பண்றான், தகப்பனை செட்டில் பண்றான், அண்ணன்களை செட்டில் பண்றான், உலகத்தையே செட்டில் பண்றான். நான் சொல்றேன், நீங்க அப்படிப்பட்ட தரிசனம் உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றலாம். இத்தனை பாதையை கர்த்தர் கொண்டு போனார். மனுஷர்கள் எங்கள் தலைகளை ஏறி சென்றார்கள். தீயும் தண்ணீரையும் நாங்கள் கடந்து வந்தோம். இப்போது நாங்கள் செட்டில் ஆயிட்டோம். செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்தினார். இனி எங்கும் அசைய மாட்டோம். நாங்கள் நிற்போம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம்.
சொல்லப்பட்டது ஊழ்ந்தாங்க. நாங்க சாதாரண எழும்பல, எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். Come on, come on church, come on church, come on church. நாங்களோ இரவும் பகலும் அவரை ஆராதித்த நாங்களோ, கண்ணீரோடு அவருக்கு காணிக்கை செலுத்தின நாங்களோ, அலைச்சல்கள் மத்தியில, கஷ்டங்கள் மத்தியில, துரோகத்தின் மத்தியில, சிறுமையின் மத்தியில, வறுமையின் மத்தியில, இயலாமையின் மத்தியில, இல்லாமையின் மத்தியில நீங்க தான் எங்களுக்கு பதில் தரணும் தேடி கொண்டிருந்த நாங்களோ ரதங்களை நம்பினார்கள், குதிரைகளை நம்பினார்கள். நாங்களோ உம்மை நம்பணும். ஆகவே நாங்கள் இப்போது எழுந்து, 7ஆம் மாதம் என்பது எழுந்து வந்து பாருங்க, வார்த்தை எழுந்து எழுந்து. சொல்லுங்க, எழுந்து. அதான் அடிக்கடி சொல்றேன், இப்படியே நடக்காதீங்க. ஓர் லேடிஸ் ஆஃப் ஜென்ஸ் ஆஃப் நடுங்க, ராஜமா கம்பீரமான நடை இப்படிதான் நடக்கணும். ஆமே. உங்கள் நடையில வீரம் இருக்கணும், உங்கள் நடையில ராஜரீகம் இருக்கணும், உங்கள் நடையில பத்தின ஒரு ராஜரீகம் கம்பீரம் இருக்கணும். ராஜா நடந்து வந்தான்னா அங்க இருக்கிற எல்லாமே அந்த அரசவையில் இருக்கிறவங்களாம் அவன் நடைக்கு அப்படி ஒரு கௌரவம், அவன் நடை சிங்க நடை போல இருக்கும். எத்தனை பேர் விரும்புறீங்க? சிங்கம் போல நான் தைரியமா நிற்பேன். இது 7வது மாதம். சிங்கத்தின் பிள்ளைகள் நாங்கள், காகத்தின் பிள்ளைகள் அல்ல, சிங்கத்தின் குட்டிகள் நாங்கள். அதான் ஒருத்தர் சொன்னாரு, அவர் சாமினா அவருக்கு பிறந்த நீ ஒரு சின்ன சாமி. நான் சொல்றேன், நான் ஒரு சாமி, நான் படி எடுக்கிற சாமி. இப்ப யோசேப்பு எல்லாருக்கும் சாமியா மாறிட்டாரு பாருங்களேன். அன்னைக்கு யோசேப்பு யாரோ ஒருத்தனா அடிமையில வந்தவன், ஆனா இன்னைக்கு அவன் தான் படி அளக்கிற சாமி. அப்ப சொல்லிட்டாரு, பாருங்க இனி யாரும் என்கிட்ட வராதீங்க, யோசேப்பு கிட்ட போங்க, எல்லாமே அவன் என்ன சொல்றானோ அப்படி செய்யுங்க. நீ சொல்றதுதான் நடக்கும். வரலையே, நீ சொல்றதுதான் நடக்கும், நான் சொல்றதுதான் நடக்கும். யாரு சொன்னாலும் நடக்காது. தேசத்தின் சட்டமும் எனக்கு ஒண்ணு செய்யாது. இங்க இருக்கிற யாரு வார்த்தையும் என்னை மட்டுப்படுத்தாது. Because I have authority, power over அவர் அங்கே பெற்றிருக்கிற higher authority we have. நமக்கு மேலான அதிகாரம் இருக்கிறது. வல்லமை மேல கொடுத்திருக்கார். போடா முரமாக்கு, போடா சுதந்திரி, ஹல்லேலூயா, போடா எல்லாத்தையும் எடுத்துட்டு வா, போடா கொள்ளை அடிடா, போடா பின்தொடர்ந்து ஓடு, விடாத, கொண்டு வா. ஆமென். ஓ விடாத. பிடுங்கவும் நாட்டவும் கட்டவும் கூடிய அதிகாரத்தை என் வாயிலை கர்த்தர் வைத்திருக்கிறார். Come on, come on, come on. I have authority, power over everything. எல்லாத்துக்கும் மேல ஒரு அதிகாரம், சகலவற்றின் மேல ஒரு அதிகாரம் சொல்றாரு. வல்லமை தரிச்சுக்கிட்டியா? ஓகே, அதிகாரம் வந்துச்சு. ஆண்டவர் Dress போட்டுக்கிட்டியா? ஆமா ஆண்டவர், ராஜகம்பீரம் வந்துச்சு. இனி எல்லாம் உங்கள்கிட்ட வருவாங்க. 7ஆம் மாசத்துக்கு தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறட்டும் செய்வாங்க. இனி வேற ஒருத்தன் வரமாட்டான். அந்நியர்களோட இடத்துல சேர்ந்து வருவாங்க, அந்நியர்களோட இடத்துல சேர்ந்து வருவாங்க. அநேக ஜாதிகள் முன்னிட்டு சேர்ந்து வேற வேற மாவட்டத்தில், வேற வேற மாநிலத்திலிருந்து, வேற வேற தேசத்திலிருந்து ஜனங்கள் வந்து நம்ம இடத்துல சேர்ந்து கொள்வாங்க. நாம் நிற்கிற இடம் அப்படிப்பட்ட இடம். மீண்டும் அந்த வாசிக்க விரும்புகிறேன். The Lord will have compassion and Jacob. Once again, மீண்டுமாய், He will choose Israel and will settle them in their own land. Oh, Rashmal Kera, settle them in their own land. எழுந்திருப்போம். What a beautiful word. What a beautiful word. Shadalamadapalama. Rashmal Kera, Shalthora, Sathoro, Masake.